நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெற்ற பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா, அதனைத் தொடர்ந்து தொடர் பரப்புரை 25வது நாள் தெருமுனை பிரச்சாரத்தை முன்னிட்டும் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா 40வது வார்டு தலைவர் சந்திரன் தலைமையில் INTUC மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வடலி மகாலிங்கம் முன்னிலையில் வடலி விளை சந்திப்பில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக குமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் MP அவர்கள் கலந்து கொண்டு தனது திருக்கரங்களால் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றி துவக்கி வைத்தார்கள். மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நாகர்கோவில் மாநகர் JS நவீன்குமார் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள், மண்டல தலைவர்கள், வார்டு தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மக்களின் நலத்தை மட்டுமே மனதில் கொண்டு ஒரு மாபெரும் எழுச்சிமிக ஒரு தமிழகத்தை உருவாக்கியிருந்தார். அவருடைய தொலைநோக்கு பார்வையும் அவருடைய சிந்தனையும் தான் இன்றைய வளர்ந்த தமிழ்நாடுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இல்லை, ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. அதை தொடர்ந்து வரும் தலைவர்கள் அதை பின்பற்றி ஒரு தமிழகத்தை இந்தியாவில் ஒரு சிறந்த மாநிலமாக ஆக்கியிருக்கிறார்கள். மேலும் எல்லாரும் தெரியும், 26ல நம்ம தேர்தல் நடத்தி சந்திக்க உள்ளோம். மறந்துடாதீர்கள், மறந்தும் இருந்தாதீர்கள். நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்க நம்மளுடைய கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் பேராதரவை தர வேண்டும் என்று எல்லாரும் மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து என்ற பெண்களுக்கு எப்படி நீங்க பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டிருந்த காலத்தை உழைத்து அவங்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி உங்களை ஊக்கத்தொகையாக ஒரு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து இந்த மாதிரி பல பெண்கள் மட்டுமல்ல எல்லா சமுதாயத்தினருக்கும் சரி எல்லா மக்களுக்கும் எழுச்சிமிகு திட்டத்தை கொண்டு வந்து நல்லாட்சி நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று உங்களுக்கு சேவை செய்ய நீங்க எல்லாரும் வாய்ப்பளிக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த இடத்துல தாழ்மையாக கேட்டுக்கொண்டு காமராஜர் புகழை பாடிக்கொண்டே இருப்போம், பேசிக்கொண்டே இருப்போம். காங்கிரஸில் இருப்பதே பெருமை, அது வளர்ப்பதே கடமை என்று தந்தையை சொல்லுகிறாங்க. காங்கிரஸ் துறையின் மீது வளர்த்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி